Hello foodies! நம்ம இப்ப சிம்பிளா ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போறோம். நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு குறைவான நேரத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி அப்படினே சொல்லலாம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அடிகனமான ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடேற சமயத்துல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடலாம். வெங்காயம் நிறைய வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டா அது கலர் மாறும் பொழுதே 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி இது போல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில இஞ்சி எலசா இருக்கும், காரம் குறைவா இருக்கும். சில முத்துன இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல 1.5 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்தாலே போதும். அதற்கு அடுத்தது 2 நீல மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு காஷ்மீரி சில்லி கலருக்காகவும் காரம் குறைவாக இருக்கும் அதற்காகவும் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் எந்த சைஸில் எடுத்தோமோ அதே சைஸில் இருக்க நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு வர சமயத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே குழைவாக வெந்துடும். இது எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோங்கிற சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அவசியமாக இந்த இஞ்சி சட்னிக்கு சேர்த்தே ஆகணும். அப்போ தான் இதனோட சுவை கூடுதலாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட் அப்படின்னா ரொம்ப குழகுழப்பாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப திப்பியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னா கூட தண்ணி அதை விட குறைவாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா கோல்டன் கலரில் மாறட்டும். உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் மாறின பிறகு இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்மளோட இஞ்சி சட்னியில் சேர்த்துடலாங்க. இப்போ சூப்பரான சுவையான இஞ்சி சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி சட்னியை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி சட்னி செய்யும் பொழுது இதில் அவசியமாக வெல்லம் சேர்த்தே ஆகணும். வெல்லம் சேர்த்தாதான் இஞ்சியோட அந்த காரத்தன்மை மட்டுப்படுத்தி காண்பிக்கும். அதே போல் நீங்கள் சேர்க்கிற அந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, மிளகாயோட காரமும் பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா மிளகாய் 2 இல்லை 3 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிளகாய் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறது இதுக்கு அவசியமான ஒன்றும் கிடையாது. வீடியோவில் காமிக்கும் பொழுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை சேர்க்கறது. மற்றபடி நம்ம வீட்டில் இருக்க சாதாரண குண்டு மிளகாய் இல்லை நீல மிளகாயை பயன்படுத்தியே நம்ம சட்னி செய்யலாங்க. இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.